வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பேஸில் லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ரேட்டு வந்து ஒரு 76 78 ஹையஸ்ட் ப்ரைஸ் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து 70 ரூபா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபாலேருந்து 10 ரூபா கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை இன்றைக்கி வரைக்கும் தான் நீடிக்கும். நாளைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டுன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சரக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு மடங்கு வர சரக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான அளவில் வந்திருக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு டவுன் ஆகிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸாகவும் பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 95% காய்ச்சல். இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 95% காய்ச்சல். நீங்கள் தாராளமாக நம்பி எடுத்து ஓட்டலாம். இப்போ சரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸும் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. 3 கிலோ போனதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 2 கிலோ அளவுக்கு வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி வந்திருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு நாட்டு சரக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா போனதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 45 40 இந்த ரேஞ்சில் இருக்குது பெரிய சரக்கு. ஸோ இந்த மாதம் மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு அப்படியே நீடிக்கும். நடுவில் திடீர்னு ரேட்டு ஏறும், திடீர்னு ரேட்டு இறங்கும். அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட்டு ஏறும், அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாதபோது ரேட்டு இறங்கும். அதே மாதிரி சரக்கு அதிகமாக வந்தாலும் ரேட்டு இறங்கும். எல்லா மண்டிலையும் இது தான். எம்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மண்டிக்கு கிட்டத்தட்ட இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா மண்டிலையும். ராஜஸ்தானில் கோட்டா சிப்பாபா ரோட்லேயும் அதே ரேட்டு தான். இன்னும் ஒன்று இங்கேயோட பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பச்சை சரக்கு வருது, அதனால் இப்போதைக்கு அங்கே போய் எடுக்கலை. இன்னும் ஒரு 10லேருந்து 20 நாள் ஆச்சுன்னா அங்கேயும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆனியனும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பிம்பிள்கானில் எடுக்கிறோம், ப்ளஸ் சோலாப்பூர்லேயும் எடுக்கிறோம். சோலாப்பூரில் இப்போ கார்வா வருது, இன்னும் 2 நாள் கழிச்சு அங்கே எடுக்கலான்னு பிளான் இருக்குது. ஸோ இதை பற்றி எதனா தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நம்ம அந்த குரூப்போட லிங்க்கை கீழே ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இணையும் போது ரெகுலராக ரேட் அப்டேட் ஆகும். என்னென்ன பொருள் நம்ம பண்ணுறோமோ, அது என்னென்ன சீசனில் இருக்கோ எல்லாமே வந்தால் ரெகுலராக ரேட் ப்ரைஸ் அப்டேட் ஆகும். நீங்கள் அதை பார்த்து எடுத்து ஹோல்சேல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் யாரும் கொடுக்க முடியாது, டைரெக்டாக வந்து எடுத்து கொடுக்குறோம். நம்மளுக்கு கமிஷன் பேஸில் பண்ணல, மேலே எதுவும் நாங்கள் வைக்கல. ஓப்பனாக நம்மளுக்கு வர்ற கமிஷனை அங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த பொருள்லேருந்து நம்ம எந்த கமிஷனும் மேலே வைக்கிறது கிடையாது. இதுலேருந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ரெகுலராக ரேட் வந்து ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கெலாம் அப்டேட் ஆகும். இது இல்லாமல் ஈவினிங்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இது இல்லாமல் வெங்காயத்துக்கு வேணுனாலும் ஆர்டர் கொடுங்க. நம்ம வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் செட்டிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ரேட்டு வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால ஆந்திரா வெங்காயம் வருது, கர்நாடகா வெங்காயம் வருது, அப்புறம் மகாராஷ்டிரா வெங்காயம் வருது. மகாராஷ்டிராவில் சோலாப்பூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி அதில் ஜாயின் ஆகிடுங்க. நன்றி, வணக்கம்.